जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். மேஷ ராசி நேயர்களை, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசி எப்படி இருக்கு? நான் இந்த வார ராசி பலன்ல முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். மத்தவங்களுக்காக நீ கெட்ட பேர் வாங்காது. மத்தவங்களுக்காக மேஷ ராசி நீ போய் கெட்ட பேர் வாங்காது. ஏற்கனவே உன்னை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க, உன்னை கண்டா ஆகல, பிரச்சனை நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, நீயா போய் ஒரு விஷயத்துல இது பண்ணிக்காது. உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டா, அலுவலகத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படும். ஒரு விஷயத்துல மேலதிகாரியுடன் கருத்து மோதல் ஏற்படும். தேவையில்லாத சில பிரச்சனைகள், நியூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். எதுக்குமே உடனடியே பதில் கொடுக்காது, யோசிச்சு பதில் கொடுங்க. சரியாக இருந்தாலும் கோபமான வார்த்தையை கெட்ட பேரை உருவாக்கலாம். நீங்க சொல்றது சரியா இருந்தா கூட அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க. அதே போல தொழில் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா, புதிய கஸ்டமர், பண வரவு, சில விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும். அவசர முதலீடு செய்ய வேண்டாம், நிதானிச்சு செய்யுங்க. வீட்டுல கூட பழைய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படலாம். யாரு எதை சொன்னாலும் கொஞ்சம் கரெக்டா பேசுவோம். 3வது மனிதர்களால் சண்டை வரும். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. மன நிம்மதி போயிடும், வேற ஒன்றும் இல்லை, மன நிம்மதி போயிடும். விட்டு கொடுப்பது இந்த வாரம் நல்லது. அதாவது அது தோல்வி அல்ல, விட்டு கொடுத்து போறது. சரிங்களா? அது தோல்வி கிடையாது, வெற்றி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாத குணத்தை விட்டு கரெக்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஒரு குடும்பம் போனால் சிறப்பு. கூடியமான வரைக்கும் திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரத்துல பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வர்றது அப்படின்னு சொன்னா தேவையில்லாத ஒரு பங்காளி குடும்பத்துல நுழைஞ்சு தேவையில்லாத சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்கனவே பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் கோபத்தில் எடுக்கும். எந்த முடிவும் கோபத்துல எடுக்காதீங்க, நிதானிச்சு எதுவாக இருந்தாலும் எடுங்க. திருமண வாழ்க்கையெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடியதா, போட்டி தேர்வு, டெக்னிக்கல் லேர்னிங் எல்லாம் சிறப்பா இருக்கும். புதிய ஸ்கில் ஆகியவற்றில் முன்னேற்றம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் காரணமாக வீணாகலாம், நேரம் வீணாகலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டா படிப்பு சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கரெக்டா கொண்டு போகும். இந்த வாரத்துல நீங்க தவிர்க்க வேண்டியது கோபம், அவசரம், தேவையில்லாத வாக்குவாதம், கடன் வாங்குதல், அலுவலகத்தில் ரகசியம் பேசுதல், செய்த தவறை மீண்டும் செய்தல், இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது, நீங்களா எதுவுமே பேசி உங்க வாயை விட்டு நீங்களா கெடுத்துக்காதீங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க.
வாய்ப்பு கதவை தட்டும், ஆனால் உங்கள் கோபம் கதவை திறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. கோபத்துல ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. அதனால மேஷராசியை பொறுத்த அளவுக்கு அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உடல்நிலையை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. 40 வயதிற்கு மேற்பட்ட 50 வயதிற்குள் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் வண்டி வாகனத்துல கவனமா போங்க. நான் இந்த வார ராசி பலன்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் சொல்றேன். இந்த வாரத்துல நான் சொல்றேன். அடுத்த அதே வாரத்துல நான் சில விஷயங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு இந்த சமூக வலைதளங்கள்ல அம்மா குழந்தைகள் 2 வீலர்ல போனாங்க, விபத்து ஏற்பட்டு தண்ணிலாறு விபத்து ஏற்பட்டு காலமாயிட்டாங்க. அதே போல ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்தது, இந்த இடத்துல ஒரு விஷயம், நான் என்னென்னலாம் சொல்றேனோ அத்தனையும் அந்த வாரத்துல அது நடக்கிறது. தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பெண்கள்லாம் கூட கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. சுபம். வாழ்க வளமுடன்.